வருஷத்துல ஒரு ராத்திரி நவராத்திரி கலைஞர்கள்லாம் ஒன்று சேரும் கலைராத்திரி கலைராத்திரி ராத்திரி ராத்திரி இது சிவராத்திரி. அருமையான பெட்டிக்கார். என்ன பாடினாலும் உண்மையிலே ஒத்த வரி விடாம வாங்கி பாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாத்தியார். என்ன வாடலாம் பாடுவிய அதானே. நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு அட 8 இன்ச்சு போல்ட்டு நட்டு 8 இன்ச்சு தரையில போல்ட்டு நட்டு. கடையிலன்னு சொல்லக்கூடாது, எதிர்த்து நக்கல் பண்றீங்களா என்ன வாத்தியாரே. அவவார பொழுசாய 100 நாள் வேலை பார்த்து வேதனைப்பட்டு ஆமா வேதனைப்பட்டு காஞ்சிபுரப்பட்டு திருப்புவனப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு திருந்தலையே எங்க பார்த்தா மலைக்கு நல்ல மகாலிங்க மாமதுரை சொக்கலிங்க ஆமா மாமதுரை சொக்கலிங்க தானாமுலத்தலைங்க அவன் தனுஷ்கோடி ராமலிங்க. அது மாத்திரம் எவ்வளவு அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா உன்னைய தொட்டா மட்டும் லேசா பட்டுக்கிறோமா. அவன் உன்னை ஒரே ஒரு தடவை தொட்டா மட்டும் லேசா பட்டுக்கிறோமா. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தான் பார்க்கத்தானே. கூடிருச்சு நாடகத்தை பார்க்கத்தானே.
உங்கள் 4 பேர்த்துக்கு நான் கைதட்டுறேன். ஏன்னா என்ன பாடினாலும் அங்கே அடிக்க கை தேஞ்சு போகும். அருமையான வாசிப்படா ரஞ்சித். இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணேன், வேர்த்தை வடிஞ்சிருச்சடா. அந்த அளவுக்கு உழைப்பு வேண்டும். ஏய் சரவணா, ஷார்ப்பு வைப்பா, ஷார்ப்பு போய் பேசா இருக்கு. இந்த இன்னரை ஏற்று எங்கிட்டா காணா உன்னையே எங்கிட்ட வச்சுருக்கானா? ஜென்ரேட்டு கரண்ட்டு போயிடாமடா. ஷார்ட் பண்ணால் விடிய வரைக்கும் ஏன் சத்தம் கேட்காது, ஜென்ரேட்டு சத்தம் தான் கேட்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான நெஞ்சத்தில் மறவாத எங்கு சென்றாலும் பாசத்தை மட்டும் அள்ளி தெளித்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒரே வார்த்தையில் முடிச்சு. ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எஸ் வெள்ளாகுளம் சரவணா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், பணிபுரியக்கூடிய 850 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளத்தை ஏற்றி கொடு. அவன்லாம் கஞ்சி குடிக்காமல் தர்றேன், ஏற்றி கொடு. என்னப்பா நல்லா இருக்கியா? நீ எப்படி நல்லா இருப்ப? நான் நல்லாத்தான் இருக்கேன். நீ இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்க மாட்டேன். தண்ணியை குடிச்சுன்னா நீர் வராமல் செஞ்சே ஒரு பேசாமல் உட்காரு. ஒரு தகடை வச்சேன்னா அப்புறம் இப்படி தெரியணும் இழைச்சிக்கிட்டு. ஏன்னா சந்தோஷத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. பேசாமல் இருப்பா. ஏன்னா சில ஊரில் அப்படித்தான் எழுத்து பேசுவாங்க. ஒரு ஊரில் கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன், முன்னாடி உட்காந்தாள் வந்துட்டு போ. கூத்தியில் ஆட வந்துட்டேன்னேன், ஆடத்தானே வந்திருக்க, அரசியல்லாம் தெரியாது, தெரிஞ்ச என்ன பிரசிடண்ட் நிற்க போறியா? இப்படியே சொன்னால் அந்த நாடை விளங்க மாட்டா. ஏன்னா அமைதியாக இருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டுக்கிட்டு, ஐயா கமிட்டி இல்லையாயா, விழா கமிட்டி அந்த பாடி எரிச்சிருங்க, அப்புறப்படுத்திடுங்க, அப்படி போயிருப்பா. ஏப்பா இது பண்ணுற? ஒரே விஜய் ஐயா சொல்லுங்கய்யா, உள்ளூரா வெளியூரா? அமைதியாக இருந்தேன் சொல்லுங்க. நாடகத்தை கருத்துப்படாத, மேயிற மாதிரி நக்கிற மாதிரி எடுத்த மாதிரி. ஆனால் அந்த உலகத்தில் இந்தியாவில் சுதந்திரம் கிடச்சிச்சா? கிடைக்கல. எப்போ கிடைக்கும்னா இந்த டாஸ்மாக் கடையை என்னைக்கு முழுசாக அடைக்கிறாங்களோ, இந்த வீர தமிழச்சி பூரா ஒத்தையிலேயே இரவு நேரத்தில் காரியா வெட்டி போய் என்னைக்கு திரும்புதுகளோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட்டில் சுதந்திரம். அது வரைக்கும் கிடையாது. சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்துச்சு. ஒரு சிறுமியை 2 காலிப்பயில சேர்ந்து கற்பழித்து குலவன் நாய் வத்தியில நாட்டில் பொம்பளை பிள்ளைய பெற்றவ பூரா நெருப்பு வயிற்றில் கட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரே தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாத்தே இது போல தவறுகள் இனி தமிழகத்தில் நடைபெற. சிந்திக்க வேண்டும். அன்னையர் தினத்தை கொண்டாட யாரும் கிடையாது, லவ்வர் தினத்தை கொண்டாட கேட்க கொண்டு வரேன் 50 கிலோவுக்கு. காதலிக்கு மிஞ்சி எதுவும் கிடையாதுண்டியா. காதலி எச்சியை துப்புனா கூட கையில் ஒடிச்சுக்கிட்டு பஞ்சாமிரத மாதிரி நக்குறேன். நம்ம நச்சுன்னு துப்புனா நம்மளை நோத்தாங்கம்மான்னு வைகிறேன். இந்த உலகம் அப்படி இருக்கு. காதலி டூலில் ஏறி பின்னாடி உட்காந்து அவன் இடுப்பை பிடித்து விட்டால் அவனுக்கு ரோடு ஊராமே வானத்தில் பறப்பது போல தான் தெரியும். 120 போயிட்டு கடைசியில் 108 போய் பெரியாஜிபத்தில் சேர்ந்துடுறேன். என்னன்னே 108 வர சொல்கிறியா? மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று சட்ட ஒழுங்குகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற, எந்த பக்கமும் டூலர் போடாமல் மறித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு, மாசவனத்தம் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய காவக்காரர் வகையரா பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். போதுமானே? பிரசன் நிற்க போறியா? ஹலோ. ஓ மை காட். கள்ளிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கே இருந்தாலும் ஆமா
ஐயப்பன் முருகன் ஆம்பளை ஊரம் அங்கிட்டு போனால் பொம்பளை ஊரம் கிளம்பிருச்சு ஓம் சக்தி பராசக்தின்னு. ஆனால் ஜவுளி கடையில் நல்லா வியாபாரம். ஒரே சேலையை பிரிண்ட் பண்ணிடுறேன். இது ஊரம் போயிட்டு ஓம் சக்திக்கு கோயிலுக்கு போயிட்டு உடனே திரும்புற கிடையாது. டூரு போய் 10,000 ரூபா செலவழிச்சு. என்னப்பா தேவையில்லாத வேணாம். எல்லாரும் அமைதியாக இருங்கய்யா, நல்லா இருப்பியா? பேசாமல் இரு தம்பி. ஏன் தம்பி? தெய்வ பக்தி எப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு கவிச்சியும் புழங்காம பக்தியோடு வேண்டனா தெய்வம் காட்சி அளிக்கும். எங்கே பூரா பேரும் தண்ணி அடிக்கிறதுக்கும் கணேஷ் கோயிலையை மறக்கிறதுக்கும் மாலை ஓடுறேன். மாலை ஓட்டுவிட்டு கணேஷ் கோயிலை ஓடலாமா, செய்தி வீடு இழுக்கலாமா, மூக்குப்பொடி போடலாமா, ஆனால் தண்ணி மட்டும் அடிக்கக்கூடாது. என்னடா சாத்திரம்? தமிழ்நாட்டில் இந்துக்கள் கும்பிடக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு எந்த பேர் வேணா வைக்கலாம். முருகன் வைக்கலாம், ஒரு சந்தோஷமான பேர்கள் வைக்கலாம். ஆனால் காளீஸ்வரன், பாண்டி, கருப்பசாமி, காளீஸ்வரி இந்த மாதிரி பேர்கள்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் துடியானவை. அந்த தெய்வங்கள்லாம் எப்படி கோவக்குணமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பேர்களை வைத்தவர்கள்லாம் அந்த கோவக்குணம் அப்படியே இருக்கும். 18ஆம் படி பெரிய கருப்பு. அந்த கருப்பு தமிழகத்தில் பிறந்த கருப்பு கிடையாது, மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் அந்த ஜாமியை வச்சு வளர்க்க முடியலை. 1000 யானை கொண்ட பழம் உடையது 18ஆம் படியா. தீர்த்தக்கரை ராக்கில் கோயிலில் தீர்த்தாடிட்டு வந்து பழமுதிர் சோலையில் கும்பிட்டு அதுக்கப்புறம் கல்லழகர். அந்த அழகுமலையானுக்கு அன்னைக்கு அற்புதமாக இன்றைக்கி விழா கொண்டுகிட்டு இருக்கு. அதே என்னுடைய குலசாமி. அழகர் கோயில் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத அழகர் ஐயா. அழகர் மாசவனத்தான் கிராமத்தில் தத்துரமாய் இருக்கிறார் ஐயா. அழகர் கோயில் கிராமத்திலே வீற்றிருக்கும் தெய்வம் ஐயா, கல்லழகர் இருக்கிறார் ஐயா. அழகர் கேட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. அழகர் கேட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. மாசவனத்தன் கிராமம் ஐயா, அழகர் இருக்கிறாரு. மாசவனத்த கிராமம் ஐயா, அழகர் இருக்கிறாரு. மாசவனத்தன் கிராமத்திலே அழகர் இருக்கிறாரு. ஏழை மக்களை காக்கிறார் ஐயா. அழகருக்கு 18ஆம் படி கருப்பு தான் காவலையா. அழகர் கோயில் கிராமம் ஐயா, கல்லழகர் இருக்கிறாரா, மக்களைத்தான் காக்கிறார் ஐயா. அழகுமலையா, ஏழை மக்களை காக்கிறார் ஐயா. கோடான கோடி சனம் மதுரையில் கூடுறையா. ஆமா, கோடான கோடி சனம் மதுரையில் கூடுதையா. ஐயா ஐயா, கோடான கோடி சனம் மதுரையில் கூடுதையா. கோடான கோடி சனம் மதுரையில் கூடுறையா. கல்லழகர் இறங்குறார் ஐயா. மக்களுக்கு அருள் வாக்கு கொடுக்கிறார் ஐயா. மாசவனத்தன் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத கல்லழகரா. கல்லழகர் ஏழை மக்களை காக்கிறார் ஐயா. கல்லழகர் ஏழை மக்களை காக்கிறார் ஐயா. கல்லழகர் ஏழை மக்களை காக்கிறார் ஐயா. நன்றி நன்றி அப்பு, ரொம்ப நன்றி. கைதட்டின அத்தனை உறவுக்கு நன்றி. கைதட்டுங்க, உற்சாகமாக இருங்க. நீங்கள் ஆளுக்கு ஏதாவது பேசினீங்கன்னா நம்ம வந்த வேலை வேறு மாதிரி ட்ராக்கில் போயிடுவேன். என்ன பண்ணுனாலும் எப்படியாவது ஊரு காசை வாங்காமல் நான் போக மாட்டேங்கய்யா.
நான் சத்தியம் பண்ணிட்டு தான் வருவேன். பாசத்துக்குரிய பிஎஸ்பி முத்துக்குமார் தண்டியனந்தல் என் பாச செல்ல தம்பி, இன்னைக்கு பலவாத்திய சக்கரவர்த்தியில் நம்பர் 1ஆக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தண்டியனந்தல் அழகர் ஆல்ரவுண்ட் அவருடைய கூட பிறந்த அண்ணன் அவர்கள் ரூபாய் 101 அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்தி அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. ஏன் காசு வாங்குறேன்னா பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க. டோல்கட்டு ஒரு டோல்கோட்டை தாண்டி போனால் டப்புன்னு செல்ல பார்க்குறேன் 180 190 ரூபா. பேலன்ஸ் இல்லாதவன் டோல்கட்டு கம்பியை தாண்ட முடியாது. எல்லா விலையும் ஏறி போச்சு. ஒரே விஷயம், தக்காளி தாய் பொம்பளையாலாம் இருக்கீங்களா, தக்காளி விலை எவ்வளோ கூடிச்சு தெரியுமா? 300 ரூபா கிலோ. 300 ரூபாயின்னு தக்காளி விலைடா தம்பி மருது. அப்போ பஸ்ஸில் வந்தாலும் ஒருத்தன் வண்டியில் லோடு ஏற்றிட்டு போனேன். அந்த டயத்தில் ஒரு பழம் விழுந்துருச்சு. 50 பேரும் பாஞ்சு உருண்டு அந்த ஒத்த பழத்தை எடுத்தாங்க பைபாஸில். இப்போ தக்காளிக்காரன் வீடு வீடாக தட்டுறேன். அக்கா 35 கிலோ 100 ரூபாக்கா. டேய் என்ன வச்சுருக்க? தக்காளி. நோ போட போயிரு. மதிப்பு இல்லை. தக்காளி விலை கூடுனா ரோசப்பட்ட கோவப்பட்ட, கத்திரிக்காய் விலை கூடுனா ரோசப்பட்ட கோவப்பட்ட. இந்த பீச்சை மரத்தை டாஜ்மார்க்கு சரக்கு விலை கூடனா மட்டும் எவனும் சொல்லவே இல்லையே. ஐயா அப்பா எவனும் சொல்ல மாட்டேன். அப்போ பீச்சை மரத்தை சரக்கை குடிச்சு விட்டு பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தப்பிக்கிறதுக்கு இவங்க பண்ணுற அடாடாடா அந்த சரக்கை அடிச்சு விட்டு வீச்சம் குபீர்னு வரும். பஸ்ஸுலாம் பக்கத்தில் உட்காந்துருக்கவே மயங்கிடுவேன். சரக்கு வீச்சம். இந்த வீச்சத்தை மறக்க அவன் பண்ணுற அலும்பு. புளியங்குலையை பிடுங்கி வாயில் ஓட்டு மென்றுட்டு ஊதி பார்ப்பேன். மச்சான் வாடை வருதா? லைட்டாக வருது. திருப்பி வேப்பங்குலையை பிடுங்குவேன். மொச்சக்குன்னு மெண்டு வாயை கொப்புளிச்சு மறுபடியும் ஊதி காமிப்பேன். வாடை வருதா? வருது. திருப்பி பார்த்தா 10 பாசு அம்புட்டையும் போட்டு வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிடுவேன். இம்புட்டையும் போட்டு முண்டை சிப்பை போட மறந்துருப்பேன். அவள் உலக்கை எடுத்துகிட்டு வெதரில் அடித்து கேஸு கப்பியில் ஆகி. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்குங்க. எல்லாரும் குடிங்க வேணான்னு சொல்லலை. உங்கள் உடல்நிலையை பார்த்து உங்கள் குடும்பத்தை நினச்சி தெரிந்துறவன் தான் உண்மையிலே மாமணிவேன். 7 பிறவின்றாங்களே, 7 பிறவி இருக்கா? போன பிறவியில் நீ என்னவா பிறந்த உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரே பிறவி தான். இந்த ஒரே பிறவியில் விலங்குகள் கூட பறவைகள் கூட நம்ம பிறக்காம மனிதனாக பிறந்தது புனிதமானதையா? அந்த ஒரு பிறவியிலையும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பார்த்து உங்கள் குடும்ப குட்டியோடு நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும் ஐயா. அண்ணே நாடகத்தில் நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், சொல்லிகிட்டே இரு. உனக்கு என்ன கண்டிப்பு இல்லை சொல்லு. உன்னை எங்கனையாவது பார்த்தேன்னு வைவேன், உன்னை எரிச்சுவேன் பெட்ரோல் கொண்ட வீசி. ஒழுக்கமாக இரு. ஏன்னா இதெல்லாம் சபை. ஒரே விஷயம், எந்தெந்த கிராமத்துலேருந்து நீங்கள்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்கலாம் ஐயா, நீங்கள் அத்தனை பேருமே மாசவனத்தான் இந்த கிராமத்துக்கு சொந்தக்காரங்க தான். நீங்கள்லாம் வெளியாள் கிடையாதுயா. சாதி மதம் அப்பாற்பட்டதே அந்த தமிழ் அண்ணன். எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் ஒரே அன்புதாயா. நீங்கள் எல்லாருமே சொந்தக்காரர். இதே உங்கள் ஊரில் ஐயா, உங்கள் ஊரில் நீங்கள் நாடகம் நடத்தும் போது இதே மாசனத்தம் கிராம பொதுமக்கள் வந்து அங்கே பேசுகிற நீங்கள் ஒத்துக்குருவீங்களா ஐயா? அண்ணே உன்னை காலத்தொட்டு கும்புறேன். இந்த விழா நடத்துறது கஷ்டம்னே. ஒரு சின்ன பிரச்சனையாச்சுன்னு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்க முடியாதுண்ணே. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த அழகர் உன்னை நல்லா வாழ வைக்க. அடுத்த வருஷம் நீ லட்சாதிபதியாக இருக்கணும். நாங்கள் தெருவில் தெரியணுமோ? நீ நடந்துக்கிற முறை. நானா கோடாங்கி என் வாயிலாம் விழுகாதியே. சாமியாடி நாங்கள்லாம் சொன்ன வாக்கு ஆடாத சாமி ஆடும், இறங்காத சாமி இறங்கு. எங்கள் ஐயா முனியாண்டி அப்பெல்லாம் நீங்கள் சொல்ல நம்ப மாட்டியே. நான் சின்ன வயசில் இருறா முண்டை என்ன மயிரை புடுங்கிட்டே இருக்க நீ, சரி வராது. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஐயா ஒரே நிமிஷம். அவர் அங்கிட்டு போக சொன்னா நாடகத்தை நடத்துறேன், இல்லைன்னா நான் ராதாகிருஷ்ணன் ஏமாத்திரின்னு சொன்னா கூட கவலை கிடையாது. நான் வாங்காத பேரு கிடையாது. பக்கத்து ஊரில் அடிச்சு காலி வந்துட்டு போயிட்டே இருப்பேன். அவர் அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. ஏன்னா அவர் சொல்லும் போது மைண்டு மாறிக்கிட்டே இருக்கானே. இம்பிட்டு மக்கள்லாம் உட்காந்துருக்கா நீ ஏனே? அது என்னப்பா அந்த 50 பேர் ஐயா என்னைய பார்க்க வந்த ஆள்லாம் கை தூக்குங்கய்யா. இந்த வாருங்க அந்த பொம்பளையெல்லாம் தூக்குது. ஏத்தா விளக்கமாக இருக்காதா? என்னை அடிக்கத்தா உங்க ஊருக்கு வந்ததுக்கு என்னை அடிக்க வேணா மதும் பழக்கம்,
வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குரல் வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே அதுக்கு வேணா மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குரல் வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே பத்து வயசு புள்ள என் தங்க என் ராசா என் கையா ஐயா 10 வயசு புள்ள என் தங்க 10 வயசு புள்ள ஹே 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 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா அதுக்கு வேணா மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குரல் வேகுமே உன் ஆசை மனைவி உள் தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாழுமே ₹100 இருந்தா என் தங்க என் ஜாமி என் கையா 100 ரூபாய் இருந்தா என் தங்க ஏ சாமி 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 ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற ஆமா. நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குரல் வேகுமே உன் ஆசை மனைவி உள்ள உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து அந்த தாய் ரகப்பே உன்னை நம்பி இருக்கிற அந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே நன்றி நன்றி அப்படி அப்படி அப்படியா அப்படித்தான் இந்த கைதட்டு நாலு கூட நெருக்கி இந்த எங்களுக்காலாம் தண்ணியை போட்டு தான் தட்டுறேன் இப்போ நான் பாடினது குடிக்காத ஆளுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏதோ ராதா பாடுறியா 4 பேர் திருந்தட்டும்ப்பா இந்த தண்ணி அடித்து வந்தவனுக்கு மண்டை காஞ்சிருக்கும் கட்டிங்க போட்டு வந்த இவன் வீர நாசமாக போக இறங்கிருச்சடா ஏன்னா சரக்கு கூட வாங்கிப்பிடலாம் இந்த கணேஜ் போயிலே வாங்க முடியாது அவங்க இந்த கணேஜ் போயிலைக்கு அவங்க கேட்குற கேள்வி அசால்ட்டாக கேட்பேன் சித்தப்பு பூஸ்ட் வச்சிருக்கீங்களா அவர் கடையில் போய் கேட்கும்போது இந்த பொம்பளைய பெட்டி கடையில் இருக்கிறதெல்லாம் அழுதுருங்க ஏகாய் அது இருக்கா அது எதுப்பா குட்டக் அது என் தாலி எறிய வைக்கலப்பா அதுல அவன் சமாளிப்பேன் 2 மாதத்துக்கு முன்னாடி ஓட்டினான் போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டா அப்போ அப்போ நாங்கள் ஓட்டுறது இல்லை என்ன கலை மிஷினாக ஓட்ட போகிறேன் அதுலேயும் ஏய் ஒரு ஆள் அட்ரஸை கேளுவேன் எப்போ அந்த காரியாவட்டியில் ஒரு வேலுச்சாமி வீடு எது தெரில எந்த வேலுச்சாமி 3 வேலுச்சாமி இருக்காங்க எந்த வேலுச்சாமி தெரியாதுப்பா அதில் குடிக்கிறேன் போய் கேளு என்ன பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாங்களா நேராக போ ரெட்டை போஸ்ட் மரம் இருக்கா அதில் லெஃப்ட்டு திரும்பினே ஒரு மண் ரோடு போகும் மண் ரோடு போனோடனே அங்கே 2 சிமுக்கருவை ஜேஜிபியில் தோண்டி போட்டிருப்பாங்க அதுக்கு 2க்கு அங்கிட்டு ஊட போனால் அங்கே ஒரு ஆள் கிடங்கில் படுத்து கிடப்பேன் அவன் தான் ஓட்டேன் எப்படி சொல்கிறேன் ஆத்தாக்கெல்லாம் இருக்கிய புருஷங்களுக்கு மரியாதை கொடுங்கத்தா வீட்டுக்கு புருஷன் வந்தவொடனே வெளுத்தாட்டி போட்டு
கிட்னி எடுக்கக்கூடாது. அவன் காலில் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு சுடுதண்ணியை வச்சு காலெலாம் ஒத்தரம் கொடு. பூரா செருப்பு இல்லாமல் பீங்காலாம் மிதிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஒத்தரம் கொடு, அமுக்கி விடு. எங்கே அமுக்கி விடுற? வீட்டுக்கு புருஷன் வந்தவனே உனக்கு பார்த்தா மப்டி போலீஸ் மாதிரியே தெரியும். புருஷன் வந்து மதிப்பெலாம் கிடையாது. எங்கள் ஆத்தாக்க மாதிரிலாம் எங்கள் அப்பத்தாலாம் அப்பெல்லாம் பார்த்தா எங்கள் ஐயாவை என்ன சொன்னாலும் கேட்கேன். ஏய் பட்டுக்கிழவி பட்டமா அப்படின்வாரு. எங்கள் அப்பத்தா வேறு பட்டமா. ஆனால் அவள் பட்டுன்னு திருந்தலை. 27 பிள்ளைய பெற்றிருக்காப்பா. வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கு. எபி பர்ஃபார்மன்ஸ் சார். நீ கூட காரன் செத்துட்டான்டா, அள்ளிட்டான். 27 பிள்ளைய 24 hours 3 ஈத்து ஈன்ற வெள்ளாடு மாதிரி எங்கள் அப்பத்தான். எவர் பொம்பளை சிரிக்கிறத பாரு. இப்போ பிள்ளை பத்த வருதுங்க, ஒத்த பிள்ளை தான். அந்த பிள்ளையும் பார்த்தா எலி குஞ்சு மாதிரி இப்படிக்கான. அந்த பிள்ளைய வேற ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு வருது. எங்கள் அம்மா கேட்டுச்சு, புவனேஸ்வரி உன் பிள்ளைய காமிடி, இங்கே வாங்க தாய், சிப்பை மெதுவாக திறந்துருந்தா அவ்வளோதான். அவ்வளோதான். பிள்ளை கண்ணு வட்டுறோம் எலி குஞ்சு மாதிரி. அப்போல்லாம் பிள்ளை பார்த்தா இந்த தட்டியாக இருக்கான். இடுப்பில் தூக்கி வைக்கிங்க, இடுப்பையே பேத்துருவாங்க. அப்போ அந்த தண்டி காரணம் ஊட்டச்சத்து. கிழவைங்க அப்பெல்லாம் ஏதியா சட்டி. ஹலோ தாளிக்கிற என்ன சட்டி ப்ரோ? நீ டவுளி மீனிங்க நினைக்கிறீங்க? சட்டிக்கு அடங்காத அளவுக்கு வளர்த்துருக்காங்க கருங்குளத்து முனிய. பூரா லங்கோடு 3 துணியை கட்டி கோமனை கட்டாலும் துணியெல்லாம் தெரிச்சிருக்கு. காரணம் ஒவ்வொன்றும் 2 டன்னு 3 டன்னு தொட. அப்படியே தூக்கி சுற்றுவாங்கலாம் தீபாவளிக்கலாம் ரங்கு சக்கரத்துக்கு பதிலாக. அப்படி இருந்தது. இப்போ சில பேர் உள்வாங்கி கிடைக்கான். கடல் சாம்பிராணியை போட்டு வாட்டுறேன். என்னாச்சு? காரணம் தீய பழக்கம். மசுறு கொட்டுது. ஏன் முட்டுறது போய் செவத்துல. மருது சிரிக்கிறான் பாரு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்போ போடா மயிர்ன்ற. இப்போ கிடையாது. கல்யாணத்துக்கு அப்போ அன்றைய தினம் ஏத்தாய் நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஃபோட்டோவுக்கு எப்படி நின்றுருப்ப? ஃபோட்டோவுக்கு அப்போ எல்லாம் போய் கல்யாணம் பண்ணோன்னு எல்லாரும் எப்படியா கண்டிப்பாங்க? ஹோ எடுப்பா. அதுக்கு அதே மாதிரி அந்த பொண்ணு எடுங்க அப்படிலாம் நிற்காதுல்ல. ஃபோட்டோக்காரன் கேமராமேன் சொல்லுவேன், சார் சுமேல் பொண்ணு வாக்கம் நம்மளே பார்த்தேன். இந்த வண்டியில் புதுசாக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம போய் இவனை சிரிக்க சொன்னால் ஃபஸ்ட் நைட்டில் தூக்கி போட்டு பொழந்துட்டான்னா போச்சு. அதுங்க கிரிச்சு. அது அந்த காலம். இப்போ கேமராமேனு அவனுக்கு காசு கிடைக்குதான். ப்ரோ ஷோல்டரில் போடுங்க, இடுப்பு லேசாக கிள்ளுங்க, கிரிச்சு கிஸ் அடிங்க. 2 மணிக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளைய காணாம். அவன் வெறி ஏற்றிடுறான். அவங்க எல்லாரும் டார்ச் லைட்டை வச்சு அடித்து தேடுறாங்க. சீமக்கரில் நடந்து வர்றேன். ஏன் டெத் ஆகி போச்சுன்னா என்ன செய்வேன்? என்னண்ணே உன் கல்யாணத்தை நினச்சி பார்க்குறியா? இந்த அன்பு இயல்பாக கண்டுபிடிச்சு போடலாம். பேசும்போதே பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ நாள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அழகாக கண்டுபிடிச்சு போடலாம். இந்த ஃபஸ்ட்டு 1 வாரத்துக்குள்ள ரொம்ப அன்பை கொட்டுவாங்க. புஜ்ஜுலு எப்படி பொண்டாடிக்கு பேர் புஜ்ஜுலு, அவங்க சொல்லுங்க தொப்புலு. இந்த 1 வாரத்தில் போய் அது போய் கிரைண்டரை போய் மாவு அள்ளும். இவனும் கூட கையை விடுவேன். நீங்கள் போங்க நான் தான் அரைப்பேன். எப்போ? 1 வாரத்தில். நோனி மைனா இருட்டா உனக்கு சங்கு அப்புறம் தான்டா இருக்கு. மாவு அள்ளுவேன், குழவி அலசுவேன். அவனா மிக்சியில் ஜூஸ்லாம் அடிச்சு கொண்டு கொடுப்பேன். புஜ்ஜுலு இந்தா இந்த ரஞ்சித்தை அப்படித்தான் பண்ணியிருப்பேன். அந்த சிரிக்கிறான் பாரு. வீட்டை விட்டே வர மாட்டாங்க. வீட்டை விட்டு எவனும் பாஞ்சு கிடந்தாலும் புது மாப்பிள்ளை வருவாங்களாக்க? வரவே மாட்டேன். கொலையத்தி போட்டு கொண்டாலும் வர மாட்டேன். சோத்தை ஊட்டி விடுவேன், நான் தான் ஊட்டுவேன். 1 வாரத்தில். ஒரு மாதம் ஆச்சுன்னா அடுத்து பாரு 2 பேரும் தீவிரவாதியாக மாறிடுவாங்க. இந்தாங்க ஃபேனை போட்டு விடுங்க. எப்படி சொன்னோங்க அத்தா? என்ன சொன்ன? ஏன் உனக்கு கை இல்லையோ? ஏன் நீ போட்டு விட மாட்டியா? அடிச்சு பாஞ்சு மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி
அதுக்கப்புறம் கூப்பிடுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். 2 பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்காரன் அடங்கிருவேன் பேசாம. சொல்றதெல்லாம் கேட்பேன். ஏன்? குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். படிப்பு அவசியம். குழந்தைகளுக்கு படிப்பு அவசியம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி எனி டைமும் சண்டை போடுறாங்கன்னா அந்த வீட்டில் பிள்ளைகளுக்கு படிப்பு கட்டு போயிடும். நம்ம எப்படியோ அதே மாதிரி அன்பு என் தமிழ் உறவுகளே, பெரியவர்களே, குழந்தைகள்கிட்ட போய் தீய பழக்கமான பொருள்களை வாங்கிட்டு வர சொல்லிடாதீங்க. தினமும் அப்பா இப்படி தானே ஃபில்டர் வாங்கிட்டு சொன்னார். இந்த ஃபில்டரில் என்ன இருக்குது அப்படின்னு 2 பயலோட சேர்ந்து அவன் கருவக்காட்டில் உட்காந்து பற்ற வச்சு பார்ப்பேன். நல்லதை சொல்லிக் கொடுக்க தமிழகத்தில் ஆள் இல்லைங்க ஐயா. ஒரு ஆள் ஆட்டியாவரம் பார்க்குற இதே மாசவனத்தில் அவர் கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்க 10 பேரை கூப்பிட்டு இங்கே வாங்கடா, ஏன்டா நீங்கள் போய் விறகு வெட்டி கஷ்டப்படுறிய, ஆட்டியாவரத்தில் நல்ல காசுடா, வாங்கடா என் கூட சேர்ந்து தொழில் பண்ண சொல்லுவானாக்க. சொல்லவே என்னப்போ ஆட்டியாவரம் என்ன வெள்ளாட்டம் புழுக்கு கூட வரலப்பா. அப்புறம் எதுக்கு டெய்லி மயிரை பிடிக்கிட்டு காரியை வெட்டி போகிறேன்? ஏன் போகிறேன்? டீ கடையில் போட்டு டர்ஸு புருன்னு ஆத்துறேன். எப்படி ஆவாரம்? எங்கே டீ துளுக்கே நிற்க மாட்டேங்குதுல்ல. அப்புறம் எதுக்கு டெய்லி புருன்னு ஆத்துற? கெட்ட வழக்கத்தை சொல்லிக் கொடுக்க அழகாக சொல்லுவேன். தண்ணி ஃபஸ்ட்டு பழக்கி விடுறது எப்படி பழக்கி விடுவாங்கன்னா, வா பீர், அப்பா அடிப்பார், பீர் தாண்டா வாட வராதுடா. ஒரு பீர் சாப்பிட்டேன்னா நல்லா பசிக்கும், வயிறு நம்ம நீங்கள் எரியும், நல்லா சாப்பிட்லாம், 1 கிலோ கறி திங்கலாமடா. ஃபஸ்ட்டு எடுத்தவனே உமட்டுது, வா மண்டே மோந்து வர்றான், நல்லா மோந்து வர்றான், இல்லைடா இப்போ இல்லைடா சரியா பச்சா இன்னும் உமட்டுதுனே, இந்த வாடா கம்பு கூட்ட மோந்து வர்றான், முஸ்லிம் இழுப்பேன் மசுரப்புற உறிஞ்சிடுவேன். சொல்லி கொடுத்துவீங்க. 1 வாரம் ஆச்சுன்னா அவன் ஒரு புல்லை வாங்கி வச்சுட்டு அவன் உட்காந்து இவனே பாய்வேன். நான் தானே அவனை சொல்லி கொடுத்தேன். என்ன மைத்து சொல்லி கொடுத்தேன்? நீ யாரு? பெரியவெல்லாம் சொல்றேன், சின்ன ஆளோட சேராதீங்க. காலங்கள் மாறி போச்சு. அன்றைய தினம் இந்த பகுதியில் எத்தனை ஊரா இருந்தாலும் ஊர்ல ஒரு பெரிய ஆள் சொல்றது அத்தனை ஆளுகளும் கேட்டான். 10 பேர் அடிச்சு பாய்வேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு பெருசு வருவார் மீசியோட, நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு, டேய் அந்த கரை ஓரத்தில் எவன்டா அடிச்சு கிடக்கவேன் அற அங்குச்சா மேனாடா? ஆமாங்கய்யா போடா. ஐயா வர்றாரா? அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல 10 பேர் பாயிட்டோம். அதே பெரிய ஒரு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு, டேய் அது எவன்டா? வீட்டுக்கு போக மாட்டாங்க. திருப்பி இந்த ஆளை எதிர்த்தே வருவாங்க. இல்லை என்னமோ சொன்னே, என்ன சொன்ன? இல்லை போங்கடா. என்னது போங்க டான்னு சொன்னியாடா? டான்னு சொன்னியா? இல்லை நீ பூச்சி மயந்தானடா, எனக்கு பேராண்டி வேணும்டா, அதுக்காக போடான்னு சொல்லுவியா? வா பாஞ்சு வாப்பான். இல்லை போய் சண்டை, உனக்கு இங்கே என்னடா வேலை? இல்லை போய் வெளியே இருக்கவே இங்கே இருக்க வர்ற. எப்படி இருக்கு? ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா, அவன் ஒதுக்குப்புறமா தண்ணி அடிக்கிறேன், நீ வெக்கமாக இல்லாமல் சித்தப்புக்கு வச்சு ஊறுதுடா, ஒரு 2 நிமிஷம் கொடுங்கடா டே நான் தீபாவளிக்கு வாங்கி தரேன். அப்புறம் தூக்கி போட்டு ஒன்று இதுலேயே மிதிப்பா இல்லை 2 இழுவை. நாகரிக காலம் எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் காலையில் 5 மணிக்கு இந்த பேப்பரை விரிச்சு பாரு, மனைவி கணவனை உலக்கிட்டு அடிச்சு கொலை, கணவன் மனைவியை தொடையில் சுட்டு படுகாயம், காத்த கடிச்சு விட்டேன், மூக்க நக்கி விட்டேன், தாலி அத்து விட்டேன். இதுதான் பிரச்சனையா? காலங்கள் மாறிக்கிட்டு. ஏன் மாறிச்சு அப்படின்னா நாகரிகம் மாறி போச்சு. அன்றைய காலத்தில் இருந்த கண்டாங்கி சேலை புடவைகள் எல்லாமே மாறி போச்சு. இப்போ சுடிதாரு ஹைகீல்ஸ் பூராமே செம்பரியாட்டை உரிக்கிறது மாதிரி தான், டைட்டா செருப்பு ஒன்று 5 அடி 6 அடி எல்லாம் மாறி போச்சு. ஆம்பளை பேண்ட் போடுறேன், சட்டி பிராண்டு தெரியுது இங்கே இருக்கு. எல்லாரும் அதை வந்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். பிராண்டட் தெரியுமா? எல்லாமே மாறி போச்சு. அதனால என்ன மாறினாலும் இந்த தமிழகத்தில் என் தாய்மாருடைய அன்பும் என் தமிழுடைய அந்த வீரமும் என்னைக்கு மாறாது. கை தட்டலாம், நல்லா தான் பண்ணியே, ஏன் நிப்பாடிட்ட? கை தட்டணும். என் தமிழச்சுலாம் தட்டுறீங்க போதும் தான். நோட்டீஸை வாசிக்கிறேன். ஆதி வடக்கே வளநாடு ஆடிகொண்ட நாடு தெற்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா
தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் 60 பிள்ளைய செல்லமாக வளர்க்கும் காலம். அந்த 60 பிள்ளையும் ஒன்று சேர்ந்து மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில. என் மலட்டாட்டு தண்ணிய விட்டு நீ மேநாட விட்டு கீநாடு இறங்கையிலே தமிழகத்தில் இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பு என் 18ஆம் படி கருப்பை வணங்கி மதுரை நல்ல மாவட்டம் என் கள்ளிக்குடி வட்டம் மாசவனத்தன் கிராமத்திலே ஏப்பா எல்லாரும் வாசிக்கிட்டே இருக்கு. காவக்காரர்கள் வகைரா பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் கோவில் 6ஆம் ஆண்டு மாசி கலர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கள்ளிக்குடி காவல்துறை சார்பாளர் அவள் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து 5 மணிக்கெல்லாம் வேன் எடுத்து திருப்பி வந்து திருப்புவனம் வந்து பைபாஸில் நான் வர சொல்லி அதையும் கேட்காமல் ஷார்ட் ரூட்டு பூவந்தி வழியாக வந்து ரூட்டு தெரியாமல் நரிக்குடி வரைக்கும் போய் திருப்பி காரியாவட்டி 4 ரோட்டுக்கு வர சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிப்பாடிக்கிட்டு இதுதான் 4 ரோடு என்று ராஜவாட்டி சொல்லி இங்கிட்டு வா முண்டை என்று நான் சொல்லி சண்டை போட்டு பிறகு அங்கேருந்து இங்கே வந்து இன்றைக்கி கிடாக்கறி போடுவாங்கன்னு எச்சி ஊறிக்கிட்டே வந்து சாம்பார் சோத்தை போட்டு உள்ளே சரவணில் லைட்டு போடாமல் இருந்து திருப்பி ஆணியும் சுற்றியும் எடுத்துகிட்டு வந்து ரப்புன்னு அடித்து அதுக்கப்புறம் பல்பை மாட்டி இம்புட்டு மைய போட்டு வெளியே வந்து குதித்து நடிக்கக்கூடிய நாடகமாக அம்புட்டும் போட்டிருக்கடா போட்டிருக்க. சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் புதுகையைச் சேர்ந்த SP செல்வம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயில் என்னும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேச ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி சிறப்பு, தனி குரல் வளம், தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனால் வந்திருக்க வள்ளி அதிக திறமை படைத்த அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்தில் நாடக கலைகளை மேடை அனுபவம் வரணும்னா ஒரு நடிகனுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்த குறுகிய காலத்திலே செல்லுகின்ற ஊருக்கெல்லாம் அடுத்த வருஷம் யாரை மாற்றினாலும் மாற்றுங்க, இவரை மட்டும் மாற்றி விடாதீங்க என்று சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய எனது அன்பு மகன் புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது